அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாள் நான் ஒரு கதை படித்தேன். அந்த கதை ரொம்ப நெகிழ்வாகவும் உருக்கமாகவும் இருந்தது. இன்றைய சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை சுட்டிக்காட்டும் விதமாக அது இருந்ததுனால அந்த கதையை பகிரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஒரு நாள் ஒரு பையன் என்ன பண்றான், பயங்கர கோபமாகவும் பயங்கர ஒரு மன உறுத்தலோட வலியோட அவன் அவங்க வீட்டிலேருந்து கிளம்புறான். எப்படிப்பட்ட கோபம் அப்படின்னா, நாம எந்த செருப்பை போடுறோம் எந்த ஷூவை போடுறோம் அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கும் அவன் அந்த வீட்டிலேருந்து வெளியில கிளம்புறான். அப்பதான் அவன் கவனிக்கிறான், நம்ம வீட்டிலேருந்து கோவப்பட்டு கிளம்புறப்ப தன்னுடைய தந்தையினுடைய ஷூவை போட்டுட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். எப்படி தெரியுது அப்படின்னா, வீட்டிலேருந்து இறங்கி ரோட்டில் நடக்கிறப்ப திடீர்னு அவன் காலில் ஒரு ஆணி குத்துது. நாம தான் ஷூ போட்டிருக்கோமே, அந்த ஷூவில் எப்படி ஆணி மேலே குத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். அந்த ஷூவில் ஒரு ஆணி இருக்குது. அந்த ஆணி அவனுடைய காலை பதம் பார்த்துருச்சு, ரத்தம் வருது. அவன் ஏற்கனவே கோபமாக இருக்கான். அது இல்லாமல் இந்த ஆணியும் குத்தி அவனை ரொம்பவே கோவப்படுத்துது. ஐயய்ய, ஏன்னா நான் அப்பாவோட செருப்பை போட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அடுத்தது நடக்க ஆரம்பிக்கிறான். நடக்க ஆரம்பிக்கிறப்ப அங்கே கிடக்குது, ரோட்டில் தண்ணி கிடக்குது. அந்த தண்ணியை மிதிக்கிறப்ப அந்த ஷூ வழியால் அந்த தண்ணியும் காலில் நசநசனன்னு ஒரு பெரிய உணர்வை ஏற்படுத்துது. நசநசன்னு இருக்குது. அவன் இன்னமும் கோபத்தோட உச்சிக்கே போகிறான். அப்படி அவன் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கிறப்ப அவனுக்கு தோணுது, ஏன் எங்கள் அப்பா என்னை பெத்தாங்க, என்னை சரியா படிக்க வைக்கிறதுக்கு தேவையான எதுவுமே அவங்கள்ட்ட இல்லாதப்ப ஏன் என்னை கொண்ட அந்த கல்லூரியில் இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க அப்படின்னு அவனுடைய கேள்விகள் அவன் மனசுக்குள்ளார எழுந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பைக் வாங்க தகுதி இல்லாத அப்பா நீங்க ஏன் குழந்தை பெற்றுக்கிட்டீங்க அப்படியான கேள்விகள் அவன் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கு. உடனே அவன் ஒரு பேருந்து நிலையம் வருது. அந்த பேருந்து நிலையத்தில் போய் உட்காடுறான். அப்போ அவன் ஒரு முடிவு எடுக்கிறான், இனிமேலுக்கு நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னா நம்ம கல்லூரி பயின்று முடிச்சு பெரிய ஆளாகி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு முடிவு எடுக்கிறான். அப்போ எதேச்சியா பார்க்குறான், தன்னுடைய தந்தையினுடைய பர்ஸை அவன் எடுத்துட்டு வந்தான். தன்னுடைய தந்தையினுடைய பர்ஸை எடுத்துட்டு வந்துடுறான். பஸ் வந்த உடனே நம்ம பஸ் ஏறி நம்ம எங்கேயாவது ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த பர்ஸில் இந்த பர்ஸ் அப்பா யார்கிட்டயுமே காமிக்க மாட்டாங்களே, அம்மா கிட்ட கூட காமிக்க மாட்டாங்களே, அப்படின்னா இந்த பர்ஸில் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்ஸை ஓபன் பண்ணி பார்க்குறான். அந்த பர்ஸில் 70 ரூபாய் பணம் மட்டும்தான் இருக்கு. அந்த 70 ரூபாய் பணத்தோடையே சேர்த்து ஒரு சின்ன டைரியும் இருக்கு. அதை எடுத்து பார்க்குறான். அதுல எழுதப்பட்டு இருக்குது, என்ன எழுதி இருக்கு அப்படின்னா, நான் என் மகனுக்காக மடிக்கணினி வாங்கினேன், அது ஒரு 40,000 ரூபாய் கடன் இருக்கு, அந்த கடனை நான் எப்படி அடைக்க போறேன்னு தெரியல, பட் என்னுடைய மகனுடைய மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல எழுதி இருக்குது. அடுத்ததா, எப்ப பார்த்தாலும் என்னுடைய தாயார் என்னுடைய கண்ணாடியை மாத்தித்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நானும் அவங்களுக்கு சாக்கு போக்கு சொல்லி பண்ணிட்டு இருக்கிறேன், அதை நான் எப்ப பண்ண போறேன்னு தெரியல, அதுக்கு இந்த போனஸ் வந்தது அப்படின்னா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருக்காரு. இன்னொரு பக்கத்துல என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, என்னுடைய மகன் 2 சக்கர வாகனம் கேட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு எப்படியாவது என்னுடைய இந்த வண்டியை வித்துட்டு போனஸ் வரக்கூடிய அமௌண்ட்டையும் சேர்த்து அவனுக்கு எப்படியாவது ஒரு புது வண்டியை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. அதுவும் இல்லாம இந்த ஷூவை எப்படியாவது இன்னும் 2 மாசம் 3 மாசத்துக்குள்ளார நான் மாத்தி போட்டுக்கணும் அப்படின்னு ஒரு ஆவல் இருக்கு. இதெல்லாம் படிக்கிறப்ப அந்த பையனுக்கு ஒரே அழுகை வர்ற அளவுக்கு அவனுக்கு மனசுக்குள்ளார ஒரு கோபத்தை எல்லாம் விட்டு விட்டான். அவன் மனசுக்குள்ளார இதை படித்த உடனே மனசுக்குள்ளார ஒரு வெதும்பல் வருது. ஆகா, நம்ம இப்படி ஒரு தவறாக புரிந்து கொண்டோமே நமது தந்தை எப்பேற்பட்ட ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அழுகை வருது. ஆனா சுத்தி பார்க்கறான், அது ஒரு பேருந்து நிலையம், எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகையை கட்டுப்படுத்திட்டு வீட்டுக்கு உடையாடுறான். வீட்டுக்கு உடையாந்து பார்க்கறப்ப தன்னுடைய தந்தை அங்க இல்ல. அவனுக்கு தோணிடுது, ஆகா, வண்டியும் இல்ல, அப்பாவும் இல்ல, கண்டிப்பா அந்த வண்டியை வித்துட்டு இன்னொரு வண்டி, புது வண்டி எனக்காக வாங்க தான் போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு ஓடுறான். அங்க போயிட்டு அவங்க அப்பா அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகிறான். அப்பா, என்னை மன்னிச்சிருங்க, நான் தவறு செஞ்சுட்டேன், நீங்க படுற கஷ்டம் நான் உணரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை கட்டி பிடிச்சி அழுது புலம்புறான். உடனே அவரை அங்கேருந்து அழைச்சிட்டு வரும்போது சொல்றான், அப்பா வாங்கப்பா, போய் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஷூ வாங்குவோம், பாட்டிக்கு ஒரு கண்ணாடி வாங்குவோம் அப்படின்னு அவன் சொல்லி அவங்க அப்பாவை ஆறுதல் படுத்தி, அப்பா நான் கண்டிப்பா நல்லா படிப்பேன், நல்லா படிச்சு பெரிய ஆளா ஆகி நான் கண்டிப்பா நம்மளுடைய குடும்பத்தை நல்ல மேல் நிலைக்கு எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு அந்த ஒரு உறுதிமொழியோட அவங்க தந்தையை அழைச்சிட்டு வீட்டுக்கு வர்றான். எத்தனை பெற்றோர்கள் இது போல இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எத்தனையோ பெற்றோர்கள் தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, தன்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனம் அப்படியே உருகி அந்த குழந்தைகளுக்காக அவர்கள் செய்யும் சேவைகள் வாய்ப்பே கிடையாது. நான் பார்க்கும் அனைத்து பெற்றோர்களும் இதே ரகம்தான். எல்லா பெற்றோரும் தன்னுடைய மகன் தன்னை விட நல்ல மேல் நிலைக்கு வர வேண்டும் அப்படி என்று அவர்கள் படும் கஷ்டம் நம் சொல்லி மாளாது. அந்த அளவில்
அளவிற்கு அவ்வளவு உன்னதமான பெற்றோர்களை நாம் எல்லோரும் மதித்து கொண்டாட வேண்டும். அவர்கள் கஷ்டப்படுவதை நாம் ஓரளவுக்காவது புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் என்று புரிந்து நடந்து நாம் அவர்களை கொண்டாட வேண்டும். அவர்களை மேலும் மேலும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நாம் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். அம்மாவும் அப்பாவும் படும் வேதனைகள், கஷ்டங்கள் அனைத்தையும் நாம் ஒரு நிமிடம் நினைத்து பார்த்து நாம் நல்ல மேல்நிலைக்கு வந்தே ஆக வேண்டும் என்று மனம் உறுதி கொள்ள வேண்டும் என்று இந்த நிகழ்வின் மூலமாக உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் வார்த்தை வியாபாரியின் சேனல் மூலமாக நன்றி நன்றி நன்றி.